ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சோமு சிக்கன் கபாபுக்கு வந்திருக்கோம். இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா கத்திரிக்குப்பே பன்சங்கரி கிட்டே இருக்குது. ஸோ இதனுடைய டைமிங் வந்து காலையில் வந்து 11:30லேருந்து 4 o'clock, அகைன் ஈவினிங் வந்து 6 o'clockலேருந்து 10:30 வரைக்கும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெவி க்ரௌடு. அந்த கபாபும் பிரியாணிக்காகவுமே எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம அப்பு சார் வந்து என்ட்ரன்ஸ்லேயே எல்லாருக்கும் வெல்கம் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இங்கே நிறைய வந்து ராஜ்குமார் சார் இருக்காங்க. நம்ம கர்நாடகா லெஜெண்ட்ரி எல்லாருமே இங்கே ஃபோட்டோஸோடு இருக்காங்க. பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் போகும்போது காலியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்குலாம் ஹெவி க்ரௌட் ஆகிடுச்சு. உட்காரத்துக்கு கூட இடம் கிடையாது, அந்தளவுக்கு ஃபுல்லாக இருக்குது. நிறைய கோம்போ பேக் கொடுத்துருக்காங்க. இங்கே குஷ்கா, அது கூட கபாபு, சிக்கன் கோம்போ, மட்டன் கோம்போன்னு இருக்குது. நம்ம அன்றைக்கி வாங்கியிருக்கிறது வந்து மட்டன் கோம்போ தான் வாங்கியிருக்கோம். நாட்டி ஸ்டைலில், பக்கா நாட்டி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நிறைய அதே மாதிரி மட்டன் பீசஸோடு கொடுத்தாங்க. 299க்கு மட்டன் பிரியாணி, அதுவும் அத்தனை பீஸோடு கொடுக்கறது பெரிய விஷயம். ஸோ பாருங்கள், நல்ல ஒரு தொன்னையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட வந்துட்டு சிக்கன் கிரேவியும் சிக்கன் கபாபும் கொடுக்குறாங்க. இது ஒரு தடவை தான், இது கோம்போ பேக்கு, அன்லிமிட்டட்லாம் கிடையாது. ஸோ ஒரு தடவை வச்சுட்டாங்கன்னா அதோட அவ்வளோதான். பட் இவங்க கொடுக்குறதே வந்து தாராளமாக தான் நமக்கு இருந்தது. நல்ல பெரிய பெரிய பீசஸாக தான் கபாபும் சிக்கன் கிரேவியும் கொடுத்துருந்தாங்க. கூடவே வந்து ஒரு முட்டையும் கொடுத்தாங்க, ஒரு சலடும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து மண்டே வந்து ஹாலிடே, சண்டே வந்து காலையில் 6:30க்கே வந்து தட்டை இட்லியும் ஆட்டுக்கால் சூப்பும் கிடைக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து எடுத்துருக்கிறது வந்து மட்டன் கோம்போ. ஸோ இது வந்து 299 rupeesக்கு, அன்லிமிட்டட்லாம் கிடையாது, கோம்போ பேக் தான் எடுத்திருக்கோம். இதில் நிறைய கோம்போ இருக்குது. நீங்கள் வந்து வீடியோலேயே செக் பண்ணி பாருங்க. நம்ம அது டீட்டெயில்ஸாக வந்து எல்லாம் எடுத்திருக்கோம். மட்டன் பிரியாணி, சிக்கன் கபாபு, ஒரு சலடு கொடுத்துருக்காங்க, சிக்கன் கிரேவி, ஒரு முட்டை. இன்னொரு தடவை சொல்கிறேன், இது அன்லிமிட்டட் கிடையாது, கோம்போ பேக் தான் வாங்கியிருக்கோம். ஒரு தடவை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், திரும்பலாம் கிடையாது. பட் 299க்கு மட்டன் பிரியாணி கொடுத்துருக்காங்க, வேற லெவலில் இருக்குது. ஸோ பக்கா நாட்டி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. மட்டன் பீஸ் பாருங்க எவ்வளோ பீஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. நிறைய இடத்துல 299க்கு அன்லிமிட்டட் கோம்போ பேக்குன்னு இருக்கு. பட் இது வந்து மட்டன்ல நம்ம வாங்கியிருக்கோம். சிக்கன்லயும் கோம்போ பேக் இருக்கு. ஸோ அதை டீட்டெயிலாக வந்து வீடியோவில் பாருங்க, நான் ஃபுல்லாக வந்து எடுத்திருக்கோம். சாப்பாடு பாருங்க, நல்ல உதிரி உதிரியா, ஆயில் எல்லாம் இல்லாம, சாதமும் நல்லா வந்து குக்கா இருக்கு, மாதிரி ரஃபாலாம் இல்லை. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா அந்த மட்டன் பிரியாணின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அருமையா இருக்கு. ஸோ பீஸ் பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மட்டன் நல்ல ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கு, நல்லாவும் குக்கா இருக்கு. இந்த பிரியாணி அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இறங்கியிருக்கு மட்டன்ல, அருமையா இருக்கு. ஸோ வந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப காரம்லாம் சொல்ல முடியாது, நாட்டி ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க. பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு, ரொம்பவே அருமையாக இருக்கு. ஸோ சிக்கன் கபாப் நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த பீசஸ் பார்க்கலாம், செம்ம சாஃப்டாக இருக்கு. நல்ல மேலே வந்து கிறிஸ்பாவும், மீட் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நல்லா கிறிஸ்பாவும் ஜூஸியாகவும் இருக்கு. மேலே வந்து சாட் மசாலா தூவிருக்காங்க, அதனுடைய டேஸ்ட்டும் வந்து செம்மையா இருக்கு, அருமையா இருக்கு கபாப் பீஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்கன் கிரேவி. நீங்க பாருங்க, அப்படியே தொடும் போதே பீஸ் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு. ஸோ இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கிரேவியோட டிப் பண்ணி சாப்பிடலாம். சிக்கன் குழம்பு நல்லா இருக்கு. நம்ம இந்த பிரியாணியோட இதை டேஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க, அந்த முட்டையோட சேர்த்து சாப்பிடலாம். ஸோ க்ரௌடு வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.